ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நாம் இன்றைக்கி அந்த வகையில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, தமிழில் இருந்து தான் பார்க்க போகிறோம். என்ன டாப்பிக்னு பாருங்கள், வினை மரபு. சரியா? என்ன டாப்பிக்கு? வினை மரபு அப்படின்ற டாபிக் தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான டாப்பிக். மரபு சொற்களில் இந்த டாபிக் வந்து கவர் ஆகும். ஓகேவா? மரபு சொற்களில் பார்த்தீங்கன்னா பால் மரபு வரும். ஓகேவா? பால் மரபு, அதுக்கப்புறம் வினை மரபு, அதுக்கப்புறம் இளமை பெயர் மரபுன்னு ஒன்று இருக்கும். ஓகேவா? எந்தெந்த விலங்குகளுக்கு இளமை பெயர் அப்படின்னு சொல்லிட்டு இளமை பெயர் மரபுன்னு சொல்லிட்டு வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூ காய் கனிகளோட அந்த பிஞ்சு வகைகள், அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மரபு சொற்கள் கீழே கவர் ஆகும். அது இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் வந்து உயர்திணை அக்ரிணையில் எப்படி எப்படி வந்து கன்வெர்ட் ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் திணை மரபுன்னு சொல்லுவாங்க அதை. ஓகேவா? அது என்ன, அது திணை மரபு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா மரபு சொற்கள் இருக்குது. அந்த டைப்பில் வந்து இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வினை மரபு பார்க்க போகிறோம். ஓகேவா? என்ன பார்க்க போகிறோம்? வினை மரபு பார்க்க போகிறோம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பால் மரபு, இந்த திணை மரபு, இது எல்லாமே ஒவ்வொன்றா வந்து கம்ப்ளீட் பண்ணிகிட்டே வந்துடுவோம். பட் வீடியோ வந்து நல்லா இம்பார்ட்டண்ட்டாக பார்த்து வச்சுக்கோங்க. இந்த டாபிக் வந்து நமக்கு ரொம்ப 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 முக்கியம். சரியா? இது இல்லாத கொஸ்டின் பேப்பரே இருக்காது. நீங்கள் வேணால் எடுத்து செக் பண்ணி பாருங்கள். சரியா? அப்போ பாருங்கள், வினை மரபு. வினை மரபுனா என்னன்னு வந்து நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அப்போ வினை மரபு என்பது ஒரு செயலை எவ்வாறு வழங்க வேண்டும் என்பதை முன்னோர் வழங்கிய வழக்கின்படி பின்பற்றுதல் வினை மரபு. அப்போ ஒரு செயல் அப்படின்னா அதை இப்படி தான் செய்யணும் அப்படின்ட்டு ஒரு ரூல்ஸ் இருக்குது. அதுக்கு ஒரு விதிமுறை இருக்குது. அந்த விதிமுறையை வந்து நம்ம இப்படி தான் ஃபாலோ பண்ணணும். அதை விட்டுட்டு நமக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து மாற்றிக்க கூடாது. ஸோ இப்படி தான் சொல்லணும்னா அதை இப்படி தான் சொல்லணும். அதுதான் வந்து என்னது, வினை மரபு அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? இப்போ அதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். அப்போ வினை மரபுகள். வினை மரபுகள் என்னென்ன அப்படின்னா, இப்போ அப்பம் இருக்குது. ஓகேவா? அப்பம் வந்து பார்த்திங்கன்னா கூவி கூவி விற்றுக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா? அப்போ என்ன அது அப்பத்தை வாங்கி சாப்பிடும்போது அந்த வந்து அப்பம் சாப்பிட்டேன், நான் வந்து அப்பம் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்பம் தின்றான் அப்படின்னு தான் சொல்லணும். ஓகேவா? என்ன சொல்லணும்? அப்பம் தின், இல்லை அப்பம் தின்றான் அப்படின்றது தான் கரெக்டான மீனிங். ஓகேவா? ஏர் உழுதான் நம்ம ஈஸியாக படிச்சிருப்போம். ஓகேவா? வயலில் ஏர் ஓட்டினான் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏர் உழுதான் அப்படின்னு தான் சொல்லணும். ஓகேவா? வயலுக்கு போனியே, என்னடா ஏர் ஓட்டலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அது ஏர் ஓட்டினான்னு சொல்லக்கூடாது. சரியா? ஏர் உழுதான், இதுதான் கரெக்டான மீனிங்கு. ஏர் ஓட்டினான் ஏர் ஓட்டினான் ஏர் ஓட்டினான்னு சொல்லி நம்ம ஆட்கள் எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா, சரி வயலில் ஏர் ஓட்டிட்டாம்பா அப்படின்னு சொல்லிடுவாங்க. பட் ஆனால் அது தப்பு. அதுக்காக தான் இந்த டாபிக் நம்ம வந்து சொல்கிறது. சரியா? அப்போ என்ன அர்த்தம்? ஏர் உழுதான் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஏர் உழு. ஓகேவா? அடுத்தது பாருங்கள், கல்லை என்ன பண்ணுவாங்க? உடைப்பாங்க. ஓகேவா? நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே மிடில் கிளாஸில் ஒரு சில ஃபேமிலியிலேருந்தெல்லாம் அந்த கல் உடைக்கிற வேலைக்கெல்லாம் போவாங்க. ஓகேவா? அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்போ கல் வந்து பார்த்திங்கன்னா உடைத்தான் அப்படின்னு வரும். ஓகேவா? கல் உடைத்தான் அப்படின்ற மாதிரி வரும். இதுதான் கரெக்டு. சரியா? அடுத்தது காய்கறி என்ன பண்ணுவாங்க? சின்ன சின்னதாக வெட்டுவாங்க. அதை வெட்டுன்னு போட்டால் தப்பாகி போயிடும். ஓகேவா? வெட்டுன்னு போட்டால் என்ன ஆகும்? தப்பாகி போயிடும். ஏன்னா எதை வெட்டுவாங்க? மரத்தை தான் வெட்டுவாங்க. ஓகேவா? இது கான்செப்டை நல்லா வந்து புரிஞ்சு வச்சுக்கணும். மரத்தை தான் வந்து என்ன பண்ணுவாங்க? வெட்டுவாங்க. அப்போ காய்கறி என்ன பண்ணுவாங்க? சின்ன சின்னதாக அறிவாங்கன்னு சொல்லணும். ஓகேவா? நீங்கள் வந்து இது அரிவாள் மனை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அருவாமனை தான் என்ன சொல்லுவாங்க? அரிவாள் மனை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அரிவாள் மனையில் தான் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக அறிவாங்க. ஓகேவா? என்ன பண்ணுவாங்க? சின்ன சின்னதாக அறிவாங்க. அப்போ காய்கறியை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? காய்கறி அறிய வேண்டும். ஓகேவா? என்ன பண்ணணும்? அறிதல் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகேவா? காய்கறி அறிந்தான், அறிந்தாள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அறி வரணும். ஓகேவா? இந்த அறி போட்டோம்னா மீனிங் மாறி போயிடும். ஏதாவது ஒரு சொற்களை அறியறதுக்கு பேர் தான் அந்த அறிதல் வந்துடும். ஓகேவா? அப்போ காய்கறி என்ன பண்ணணும்? அறிந்தான், அறிந்தார்கள். அப்போ அந்த மாதிரி தான் வந்து வரணும். ஓகேவா? அப்போ அந்த ரீ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது பாருங்கள், நார் கிழித்தான். ஓகேவா? இப்போ தேங்காய் நார் இருக்குது. தேங்காய் நார் என்ன பண்ணுவோம்? அந்த நார்லேருந்து திரிச்சு இந்த மாதிரிலாம் வந்து கயிறு வந்து திரிவாங்க. ஓகேவா? அப்போ அதுலேருந்தே உங்களுக்கு இன்னொரு இது கண்டுபிடிச்சிடலாம். கயிறு திரிதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? கயிறு திரித்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு வேர்டை எடுத்திங்கன்னா அதிலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கண்டுபிடிச்சிடலாம். அப்போ கயிறு திரித்தான், நார் கிழித்தான் அப்படின்னு வரணும். சரியா? நார் என்ன பண்ணணும்? கிழித்தான் அப்படின்னு வரணும். அப்போ இதெல்லாம் வந்து ரொம்ப 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 முக்கியம். ஓகேவா? அடுத்தது இலை வந்து ஒரு மரத்தில் இருக்குது. அந்த இலையை பறிச்சுட்டு வாடா அப்படின்னு சொல்லி தான் நம்ம சொல்லுவோம். அப்போ என்னது? இலை பறித்தான். ஓகேவா? இலை என்ன பண்ணும்? இலை பறித்தான், நார் கிழித்தான். இதுதான் கரெக்டு. அடுத்தது சந்தனம். ஓகேவா? நம்ம வந்து சந்தனம் என்ன பண்ணுவாங்க? மூஞ்சிலாம் பூசுவாங்க. அப்போ அது வந்து பார்த்திங்கன்னா பூசினான்னு தான் எழுதணும். ஓகேவா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா சந்தனம் வந்து என்ன பண்ணுவாங்க? இப்போ முகத்தில் எங்கேயா ஒரு சின்னதாக ஒரு கொப்பளம் இந்த மாதிரிலாம் எதாவது வந்துடுது அப்படின்னா அந்த இடத்துல லைட்டாக சந்தனம் வைப்பாங்க, இல்லை நாமக்கட்டி இருக்கும். அந்த நாமக்கட்டியை வைப்பாங்க. உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து சரியாயிடும். ஓகேவா? அந்த இடம் வந்து பழுத்து அந்த கொப்பளம் வந்து பார்த்திங்கன்னா சரியாயிடும். ஸோ அப்போ சந்தனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பூசினான் அப்படின்னு தான் சொல்லணும். சரியா?
சந்தனம்னு எடுத்துக்கிட்டால் எப்படி சொல்லணும், பூசினான்னு சொல்லணும். இலையை என்ன பண்ணுவாங்க, இலையை பறிக்கணும், பிக்கக்கூடாது. ஓகேவா, இலையை வந்து பீத்தல் அப்படின்ட்டு சொல்லக்கூடாது. ஓகேவா, பித்தல் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. இலையை வந்து என்ன பண்ணணும், பறிக்கணும். சரியா, அப்போ இலையை பறிக்கணும். இதே மாதிரி இலைன்னு இருக்கா, அதே மாதிரி களை, தேவையில்லாத களை செடிகள் எல்லாத்தையும் அதையும் களை பறித்தான்னு தான் சொல்லணும். களையை நீக்குதல் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஓகேவா, ஒரு சிலர் வந்து டவுட் வருவாங்க. ஏன் சொல்கிறேன்னா, ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, களைனா தேவையில்லாத அந்த புல் பூண்டு செடி தானே, அதெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து அந்த இடத்துல வளர்ந்துட்டு இருந்ததுன்னா விவசாயிங்களுக்கு வந்து ரொம்ப டேஞ்சர் தானே, அதனால் அந்த களையை வந்து நீக்கிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ களை நீக்குதல்னு சொல்கிறதோட களை பறி அப்படின்னு தான் சொல்லணும். ஓகேவா, அப்போ அதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. சரியா, அப்போ காய்கறி அறிந்தான் அப்படின்றத பார்த்தாச்சு, நார் கிழித்தான் அதையும் பார்த்தாச்சு, இலை பறித்தான் களையையும் பறித்தான் அப்படின்றத பார்த்தாச்சு. ஓகேவா, இங்கே வந்து நம்ம அதையும் சொல்லியாச்சு, களை பறித்தான். சந்தனம் பூசினான். சரியா, இதையும் பார்த்தாச்சு, சந்தனம் பூசினான். சரியா, சந்தனம் பூசு. அடுத்தது சோறு உண்டான். ஓகேவா, சோறு என்ன பண்ணும், சோறு உண்டான். அப்போ இதுவும் கரெக்டு. ஓகேவா, சோறு சாப்பிட்டான்னு போட்டக்கூடாது. ஓகேவா, எடுத்தோடனே சோறு சாப்பிட்டான் அப்படின்னு ஆப்ஷனில் பார்த்தோன்னே சோறு சாப்பிட்டான் அப்படின்ட்டு போடக்கூடாது. போட்டிங்கன்னா தப்பாயிரும். ஓகேவா, சோறு உண்டான் அப்படின்றதான் கரெக்டான மீனிங். அப்போ அது இப்படி தான் சொல்லணும். தாள்னா அடி. ஓகேவா, தாள்னா அதோட அடிப்பகுதி. அப்போ தாள்னா என்ன அர்த்தம், அடி. அடுத்து கதிர். கதிர்னா நான் நெற்கதிர் பிடுங்கினான் அப்படின்னு சொல்லக்கூடாது, எடுத்தான் அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்போ என்ன, நெற்கதிர் அறுத்தான் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா, என்ன சொல்லணும், கதிர் அறுத்தான், நெற்கதிரை அறுத்தான்னு சொல்லணும். அதை வந்து என்ன சொல்லணும், பிடுங்கினான்னு சொல்லக்கூடாது. ஓகேவா, கதிரை பிடுங்கினான் அப்படின்னு சொல்லக்கூடாது. சரியா, அப்போ ரொம்ப 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 முக்கியம், கதிரை அறுத்தான் அப்படின்னு தான் சொல்லணும். ஓகேவா, நான் மறுபடியும் கூட அதனால தான் மறுபடியும் சொல்கிறேன். ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, கதிர் அறுத்தான் அப்படின்றதான் நம்மளுக்கு முக்கியமானது. அப்போ அடுத்து பாருங்கள், களை என்ன பண்ணும், களை வந்து வேண்டாது, தேவையில்லாது. அப்போ களை பறித்தான். ஓகேவா, எப்படி, களை பறித்தான். அப்போ இதையும் நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். அடுத்தது பாருங்கள், அம்பு விட்டான்னு சொல்லக்கூடாது. ஓகேவா, அம்பு கையில் எடுத்து விட்டாம்பார் அம்பு அப்படின்னு சொல்லக்கூடாது, அது போட்டிங்கன்னா தப்பாயிரும். அப்போ அம்பு எய்தான் அப்படின்றதான் கரெக்ட். ஓகேவா, பின்னாடி இருக்கிற அம்பு, பின்னாடி என்ன, அது முதுகு கூட்டில் அந்த அம்போட அந்த இதெல்லாம் வச்சுருப்பாங்க. ஓகேவா, அந்த அம்பு எடுத்து விட்டாம்பார், கரெக்டாக விட்டாம்பார் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஓகேவா, அதான் பேச்சு வழக்கில் அதெல்லாம் தப்பாயிடும். அப்போ அம்பு என்ன பண்ணா, எய்தான்றதான் கரெக்டான லாஜிக். ஓகேவா, அப்போ இதை நல்லா பார்த்து வச்சுக்கணும். அம்பு எய்தான். மரம் வெட்டினான்னு நம்ம முன்ன தான் சொன்னோம். ஓகேவா, மரம் தான் வெட்டுவான்னு, ஒரு காய்கறி வெட்ட மாட்டான். சரியா, காய்கறி என்ன பண்ணுவாங்க, அறிந்தான். ஓகேவா, காய்கறி அரி, மரம் வெட்டு. சரியா, அப்போ ரொம்ப 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 முக்கியம். அடுத்தது பாருங்கள், இலையை பறின்னு பார்த்தோம், களையை பறின்னு பார்த்தோம். அடுத்தது பாருங்கள், கிளையை ஒடித்தான். ஓகேவா, கிளை என்ன பண்ணுவாங்க, மரத்தில் ஒரு தேவையில்லாத ஒரு கிளை இருக்குது, அப்போ அதை வெட்டி போடணும் அப்படின்னு சொல்லக்கூடாது. மரத்தை வெட்டுறதா இருந்தால் மரத்தை தான் வெட்ட முடியும், கிளையெல்லாம் வெட்ட முடியாது. கிளையை வந்து ஒடித்தான்னு தான் சொல்லணும். ஓகேவா, அப்போ இந்த மாதிரி லாஜிக்கை நல்லா பார்த்து வச்சுக்கணும். ஆப்ஷனில் வந்து கிளையை வெட்டினான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க, அப்போ கிளையை வெட்டினானோன்னா ரைட்டுப்பா அப்படின்னு சொல்லி போட்டக்கூடாது நம்ம. ஓகேவா, ஏன்னா அந்த இடத்துல கன்ஃபியூஸ், உங்களுக்கு டவுட்டு வரணும். டவுட்டு வந்தால் தான் நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்க நீங்கள் அப்படின்ட்டு உங்களால் வந்து தெரிஞ்சிக்க முடியும். அப்போ மரத்தை தானே வேரோட வெட்ட முடியும், கிளையை வெட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த இடத்துல டவுட் வரணும். அப்போ கிளையை வந்து என்ன சொல்லணும், ஒடித்தான் அப்படின்றது தான் கரெக்டு. சரியா, அப்போ இதை வந்து நல்லா தெளிவாக நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கணும். ஓகேவா, அப்போ கிளையை ஒடித்தான். கூரை என்ன பண்ணும், கூரை வேய்ந்தான் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா, கூரை போட்டனர்னு ஒரு சில இதில் கொடுத்து வச்சுருப்பானுங்க. ஓகேவா, அது வேணும்னே தப்பாக கொடுத்துருப்பானுங்க. ஓகேவா, கூரை போட்டனர், மக்கள் கூரை போட்டனர் அப்படின்ட்டு கொடுத்து வச்சுருப்பானுங்க. ஓகேவா, அப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தப்பு. கூரை வேய்ந்தனர் அப்படின்றது தான் கரெக்டு. ஓகேவா, அப்போ கூரை வேய்ந்தான், இதுக்குண்டான கரெக்டான வினைச்சொல் என்ன, அது வேய்ந்தான். ஓகேவா, அதே மாதிரி நீங்கள் படிச்சிருப்பீங்க, பானை வனைந்தான். ஓகேவா, பானையோட இது என்ன, அது வனைதல் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா, பானை வனைதல் அப்படின்றதான் கரெக்டான லாஜிக்கு. ஸோ இதெல்லாம் ஸ்கூல் புக்லேயே இருக்குது. ஓகேவா, இப்போ அடுத்து பாருங்கள், கூரை வேய்ந்தான் அப்படின்றத பார்த்தாச்சு. வயலுக்கு வரப்பு கட்டினான். ஓகேவா, வரப்பு என்ன பண்ணணும், வரப்பு கரெக்டாக கட்டணும். ஓகேவா, இப்படியெல்லாம் ஒரு இது இப்படி ஓடிட்டுருக்கு, வரப்பில் இப்படி ஓடிட்டுருக்கு அப்படின்னா வயலுக்கு அந்த மாதிரி தண்ணிக்கு பாய்ச்சறதுக்கு வரப்பு கரெக்டாக கட்டி விடணும். இல்லை அப்படின்னா தண்ணி வேற எங்கேயும் எல்லா இடத்துக்கும் போயிடும். ஓகேவா, அப்போ என்ன பண்ணணும், வரப்பு கட்டினான். ஸோ அப்போ இதுவும் முக்கியம். ஓகேவா, வயலுக்கு வரப்பு கட்டினான். அப்போ கூரை வேய்ந்தான், கிளையை ஒடித்தான். அப்போ அந்த லாஜிக்கோடு நீங்கள் வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். கிளையை வெட்டினான்னு போட்டால் என்ன ஆகும், அப்படியே தப்பு, புகஞ்சே போயிடும். ஓகேவா, தயவு செஞ்சு நல்லா தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. அப்போ அடுத்து பாருங்கள், விதையை விதைத்தான். அப்போ விதையை விதை கரெக்டாக இருக்குது. ஓகேவா, என்னது, சொற்கள் வந்து கரெக்டாக இருக்குது. விதையை விதை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஓகேவா, விதையை இல்லை விதைத்தான், அப்படியே கரெக்டாக வினை சொல்லாவே பார்த்துட்டு வரணும். ஓகேவா, விதையை விதைத்தான். அப்போ இது கரெக்டு. அடுத்து பாருங்கள், விறகை விறகு என்ன பண்ணும், ரெண்டாக பொழக்கணும். ஓகேவா, விறகை ரெண்டாக பொழக்கணும். இல்லை விறகை வெட்டினான்னு போட்டிங்கன்னா தப்பாகி போயிடும். நல்லா பார்த்துக்கோங்க தயவு செஞ்சு. ஓகேவா, வெட்டினான்றது ஒரே கான்செப்ட் தான், என்னது, மரம்.
மரம் வெட்டு இல்லை மரத்தை வெட்டினான். ஓகேவா? அப்போ மரம்னு ஒரு வார்த்தை வந்தால் தான் அந்த வெட்டு வெட்டினான்லாம் வரும். சரியா? அப்போ இதில் வந்து நீங்கள் கிளியராக இருக்கணும். கிளையை வெட்டினான்னு சொல்லக்கூடாது. கிளை என்ன பண்ணும்? கிளையை ஒடித்தான். ஓகேவா? கிளையை ஒடித்தான். அப்போ கிளையை ஒடித்தான்றதான் கரெக்டு. சரியா? அப்போ மற்றதெல்லாம் இருந்தால் தப்பாகி போயிடும். அடுத்து விறகை பிளந்தான். விறகை வெட்டினான்னு போடக்கூடாது. அதுக்காக தான் ஒரு தடவைக்கு 3 தடவை சொல்கிறது. ஓகேவா? விறகை வெட்டினான்னு போட்டிங்கன்னா என்ன ஆகி போயிடும்? காம்படிஷனு கூடி போயிடும். நாம் 1 மார்க்கில் பேக் அடிச்சிருவோம். சரியா? காம்படிஷன் ரொம்ப ஹெவியாக இருக்குது. அதை மைண்டில் வச்சுட்டு தயவு செஞ்சு படிங்க. ஓகேவா? அப்போ என்ன அது விறகை பிள அப்படின்றது தான் சொல்லணும். விறகை பிளந்தான். அதான் என்னது கரெக்டான கான்செப்ட். விறகை பிளந்தான் அப்படின்றது தான் கரெக்டான நமக்கு வினைச்சொல். சரியா? வினைமரபு கரெக்டான வினைமரபு. அடுத்தது பாருங்கள், திரியை ஏற்றுன்னு சொல்லக்கூடாது. ஓகேவா? திரியை ஏற்றுன்னு சொல்லக்கூடாது. அப்போ திரியை கொளுத்துன்னு தான் சொல்லணும். ஓகேவா? திரியை கொளுத்து. அப்போ எதை ஏற்றுவாங்க? விளக்கை தான் ஏற்றுவாங்க. ஓகேவா? திரியை கொளுத்து அப்படின்றதான் கரெக்டான வார்த்தை. சரியா? அப்போ என்ன அது வீட்டில் விளக்கு இருக்குது. விளக்கில் திரி வச்சுருப்பாங்க. அப்போ திரியை கொளுத்தணும். ஓகேவா? விளக்கை தான் ஏற்று அப்படிம்பாங்க. சரியா? அப்போ அந்த விளக்கை தான் ஏற்றுன்னு சொல்லுவாங்க. அப்போ ஏற்றுக்கும் கொளுத்துக்கும் நல்லா பார்த்து வச்சுக்கணும். ஓகேவா? விளக்கை ஏற்று இல்லை விளக்கை ஏற்றினான் இல்லை ஏற்றினாள். அப்போ அந்த மீனிங்கு உங்களுக்கு ரொம்ப 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 இந்த இடத்துல முக்கியமாகுது. ஓகேவா? கதிர் அறுத்தான் அப்படின்னு பார்த்தீங்களா? அப்போ அதெல்லாம் வந்து என்னது ஒரு சில இடத்துல நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அப்போ அது கன்ஃபியூஸே ஆகக்கூடாது அப்படின்னா இந்த மாதிரி கான்செப்ட்லாம் நம்ம கிளியராக இருக்கணும். சரியா? அப்போ அடுத்து பாருங்கள், தீ மூட்டு. அப்போ என்ன அது? தீ மூட்டினான். ஓகேவா? நெருப்பு என்ன பண்ணும்? மூட்டினான். தீ மூட்டினான் தான் வரணும். சரி, அப்போ திரியை கொளுத்து நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு. விளக்கை ஏற்று அப்படின்றதும் அந்த கான்செப்டும் வந்து நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு. அப்போ நெல் வாறு அப்படின்னு சொல்லக்கூடாது. ஓகேவா? நெல் வாறு அப்படின்னு சொன்னோம்னா புகஞ்சு போச்சுப்பா. தயவு செஞ்சு நல்லா பார்த்து வச்சுக்கோங்கப்பா. அப்போ நெல் என்ன பண்ணணும்? நெல் தூற்றுன்னு தான் சொல்லணும். ஸோ ரொம்ப 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 முக்கியம். தயவு செஞ்சு நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? தயவு செஞ்சு நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நெல் தூற்றினான். ஓகேவா? கதிர் அறுத்தான். அப்போ நெல் தூற்றினான். நெல் தூற்றணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அதுக்காக தான் மறுபடியும் சொல்கிறது, அழுத்தி சொல்கிறது. சரியா? திரியை கொளுத்து, விளக்கை ஏற்று, நெல் தூற்று, தீ மூட்டு. தீ இட்டான்னு வரக்கூடாது. ஓகேவா? தீ இட்டான் அப்படின்னு வரக்கூடாது. தப்பாகி போயிடும். தீ கொளுத்தினான் அப்படின்னு வரக்கூடாது. ஓகேவா? அப்போ என்ன ஆகும்? அந்த இடத்துல ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா தப்பாகி போயிடும். ஓகேவா? விறகை பிள்ளை நம்ம படித்தோமா, அது அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சிடணும். அப்போ தீ மூட்டு அப்படின்றது தான் கரெக்டு. தீ இட்டான்னு போட்டோம்னா என்ன போயிடும்? தப்பாகி போயிடும். அடுத்தது பாருங்கள், பழம் தின்றான். ஓகேவா? இது கரெக்டான இதுதான். ஓகேவா? முறுக்கு தின்றான். நம்ம முறுக்கு பார்த்தோம். ஓகேவா? முறுக்கு தின்றான். சரியா? அதே மாதிரி பழம் தின்றான். சோறு என்ன பண்ணுவாங்க? சோறு. ஓகேவா? சோறு சாப்பிட்டான் அப்படின்னு போட்டால் புகஞ்சிரும். சோறு உண்டான் அப்படின்னு ஒன்று. ஓகேவா? சோறு உண்டான் அப்படின்னு ஒன்று. அதுவே இந்த உண்டான் ஆப்ஷன் இல்லைன்னா சோறு என்ன பண்ணுவாங்க? சமைப்பாங்க. ஓகேவா? அப்போ சோறு சமை அப்படின்னு நம்ம இந்த வினைச்சொல்லையும் கரெக்டாக இருக்கணும். ஓகேவா? சோறு சமை அப்படின்ட்டு பாருங்கள், இந்த வினைச்சொல்லை நம்ம கரெக்டாக இருக்கணும். சோறு சமைச்சா தானே சோறு வர முடியும் நம்மளுக்கு. ஓகேவா? அப்போ சோறு சமைத்தான் அப்படின்னு சொல்லணும். அதுக்கு உண்டான வினைச்சொல் கரெக்டாக அங்கே வரணும். அப்போ பழம் தின்றான் அப்படின்றது ஈஸியாக போட்டலாம். விடை கூறுன்னு சொல்லணும். விடை சொல்லு அப்படின்னு சொல்லக்கூடாது. இல்லை விடைனா பதிலை சொல்லு அப்படின்னு சொல்லக்கூடாது. விடை கூறு. ஓகேவா? அப்போ ஒருத்தன் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது இவன் வந்து கரெக்டாக விடையை கூறினான் அப்படின்றதான் கரெக்டான லாஜிக்கு. சரியா? அப்போ விடை சொல்லுன்னு நீங்கள் வந்து சொல்லக்கூடாது. அது சொன்னால் அப்படின்னா தப்பாகி போயிடும். ஓகேவா? அப்போ சொல்லுன்ற வார்த்தை வரவே கூடாது. அது அத்தியாயத்திலேருந்து தூக்கிடுங்க, உங்கள் அகராதியிலேருந்து தூக்கிடுங்க. அப்போ விடைனா என்ன பண்ணும்? விடையை கூறு அப்படின்னு சொல்கிறது தான் கரெக்டான வார்த்தை. சோறு உண்டான். அப்போ சோறு என்ன பண்ணும்? சோறை சமைக்கணும். ஓகேவா? சோறை சமைக்கணும் அப்படின்றது தான் கரெக்டான லாஜிக்கு. அடுத்தது நீர் பாய்ச்சினான். இது கரெக்ட். ஓகேவா? வயலுக்கு நீர் பாய்ச்சினான். வரப்பு என்ன பண்ணுவாங்க? வரப்பு கட்டினான். அப்போ இதெல்லாம் வந்து என்னது ஒரு முக்கியமான இது. பாட்டு பாடினான். ஓகேவா? இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்னது, இதெல்லாம் பகுதியில் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து அதை வந்து வினையாக கரெக்டாக கன்வெர்ட் பண்ணோம்னா பாடினான் அப்படின்ட்டு வரணும், இல்லை பாடினாள் அப்படின்னு வரணும். ஓகேவா? அப்போ இதெல்லாம் வந்து ரொம்ப 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 முக்கியம். பாட்டு பாடு, இல்லை பாட்டு பாடினான் அப்படின்ற மாதிரி கரெக்டாக நம்ம லாஜிக்காக எடுத்துக்கணும். அப்போ நீர் பாய்ச்சினான், நீர் பாய்ச்சு. சோறு சமைத்தான், சோறு சமை. ஓகேவா? விறகை பிளந்தான், விறகை பிள. பாட்டு பாடு, பாட்டு பாடினான். அடுத்து பாருங்கள், கோலம் இட்டான். இதுதான் கரெக்டான லாஜிக். ஓகேவா? கோலம் இட்டால், இல்லை கோலம் இடு. இதுதான் கரெக்டான லாஜிக். ஓகேவா? கோலம் போட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. ஓகேவா? கோலம் போட்டால் அப்படின்னு சொல்லக்கூடாது. தப்பு. இதெல்லாம் பேச்சு வழக்கு. சரியா? இதெல்லாம் பேச்சு வழக்கு. அப்போ கரெக்டாக வந்து
கோலம் போட்டாங்க, அப்போ கோலம் போட்டால் அப்படின்னு சொல்லக்கூடாது. இதெல்லாம் வந்து என்னது பேச்சொல்களை தப்பாகி போயிடும். இப்படிலாம் இருக்கவே கூடாது. ஓகேவா? அப்போ எப்படி எது தான் கரெக்டு? கோலம் இடு, இதுதான் கரெக்டான லாஜிக். ஓகேவா? அப்போ அடுத்து என்னது? தயிர். தயிர் கடைந்தான் அப்படின்றது தான் வரணும். தயிரை கடையணும். நம்ம அதை விட்டுட்டு தயிரை வந்து பார்த்திங்கன்னா தயிர் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தான், அப்போ தயிர் வாங்கினான். ஓகேவா? தயிர் சிலிர்த்தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லவே கூடாது நம்ம. ஓகேவா? அப்போ என்னது? தயிர் கடைதல் அப்படின்றது உங்களுக்கு நல்லா ஞாபகம். அப்போ தயிரை கடை, விளக்கை ஏற்று. நம்ம முன்ன தான் பார்த்தோம், திரிய கொளுத்து விளக்கை ஏற்றுன்னு. அதான் முன்னே அந்த கான்செப்டில் நான் சொன்னேன். ஓகேவா? என்னது? திரியை கொளுத்து அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? திரிய கொளுத்து. அப்போ விளக்கை என்ன பண்ணும்? விளக்கை தான் ஏற்றுன்னு சொல்லணும். ஓகேவா? விளக்கை ஏற்று அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? அப்போ நம்மளுக்கு ரொம்ப 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 முக்கியம் தயிர் கடைந்தான். அப்போ தயிரை கடை அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? அப்போ அடுத்து பாருங்கள், கோலமிட்டான்றதையும் நம்ம பார்த்துட்டோம். அப்போ விளக்கை ஏற்றுன்றது நம்மளுக்கு கிளியர் ஆகிடுச்சு. பால் பருகினான். ஓகேவா? பால் பருகினான். அதை விட்டுட்டு பால் குடித்தான்னு போட்டிங்கன்னு வைங்க, புகஞ்சே போயிடும். ஓகேவா? தண்ணீர் தான் குடித்தான்னு வரும். பால் என்ன பண்ணும்? பருகு இல்லை பருகினான் தான் கரெக்டு. சரியா? அப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன வேர்டில் நம்ம தப்பு பண்ணவே கூடாது. ஓகேவா? ஸ்கூல் புக்கில் 10th ஓல்டு புக்கில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. பால் பருகினான், அப்பம் தின்றான், முறுக்கு தின்றான் அப்படின்ற மாதிரிலாம் வந்து தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? சோறு உண்டான் அப்படின்னு தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து நம்ம வந்து தப்பே பண்ணவே கூடாது. சரியா? அப்போ பாருங்கள், படம் வரைந்தான். ஓகேவா? படம் என்ன பண்ணுவாங்க? வரைவாங்க. ஓகேவா? ஓவியம் வரைந்தான். இப்போ ஓவியத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, சரி நான் அது சொல்லும்போது சொல்கிறேன், அதுக்குள்ளே நீங்கள் இங்கே பாருங்கள், படம் வரைந்தான். ஓகேவா? பால் பருகினான். அப்போ இதெல்லாம் கரெக்டு. ஓகேவா? அடுத்து என்ன பண்ணுவாங்க? உணவு என்ன பண்ணுவாங்க? பரிமாறுவாங்க. இப்போ நீங்கள் ஏதாவது உங்கள் விசேஷத்துக்கு இந்த மாதிரி எங்கிட்ட போனீங்கன்னா நீங்கள் வந்து அங்கே சாப்பாடெலாம் போட்டுட்ருப்பாங்க. அப்போ ஒன்றை கேட்பாங்க, ஏப்பா நீ வந்து எதுவும் பரிமாறலையாப்பா, வாப்பா வேலை அதிகமாக இருக்கு, வாப்பா வந்து பரிமாறுப்பா அப்படிம்பாங்க. அப்போ என்ன சொல்லுவாங்க? உணவு பரிமாறினான். அப்போ என்ன அர்த்தம்? உணவு பரிமாறு. அதான் கரெக்டானது. அடுத்து நூல் எழுது. நூல் என்ன பண்ணணும்? எழுதணும். ஓகேவா? நூலை வந்து நம்ம வேறு மாதிரி யோசிக்கக்கூடாது. நூல் உருவாக்கினான், இல்லை நூலை வந்து பார்த்திங்கன்னா விற்றான், இந்த மாதிரிலாம் நிறைய ஆப்ஷன் வைப்பானுங்க. அப்படிலாம் நீங்கள் வந்து மைண்டை வந்து குழப்பவே கூடாது. ஒரு நூல்னா புதுசாக உருவாக்கணும்னா நீங்கள் எழுதணும். ஓகேவா? நூல் வந்து எழுதணும். இப்போ அதுவே புதுசாக ஒரு செய்யுள் இது பண்ணுறான்னா செய்யுள் இயற்றணும் அப்படிம்பாங்க. சரியா? செய்யுள் இயற்றினான் அப்படின்ட்டு நம்ம வந்து கரெக்டாக சொல்லணும். அப்போ பாருங்கள், நூல் எழுது அப்படின்றது கரெக்ட். ஓகேவா? உணவு பரிமாறு. சோறு உண்டான், இல்லை சோறுக்கு கரெக்டாக சமைக்கணும் என்ன பண்ணணும்? சோறு சமை அப்படின்னு சொல்லணும். படம் வரைந்தான். ஸோ இந்த லாஜிக்லாம் பாருங்கள் கரெக்டாக நமக்கு தெரியணும். அடுத்து பாருங்கள், இட்லி என்ன பண்ணுவாங்க? சுடு தண்ணி அடையில் வச்சு அவிப்பாங்க. ஓகேவா? இட்லினாலே அவிச்சா தான் இட்லி அதுக்கு பேர். ஓகேவா? இட்லி என்ன அது? இட்லி வந்து அவிக்கணும். ஓகேவா? அப்போ என்ன பண்ணணும்? இட்லி அவி அப்படின்றதான் கரெக்டான லாஜிக். ஸோ இந்த இட்லி அவியெல்லாம் நல்லா தெளிவாக பார்த்துக்கணும். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சரியா? எங்கேருந்தோ வந்த மாதிரி பார்க்கக்கூடாது. சரியா? அப்போ இதெல்லாம் நம்ம அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடியது தான். அப்போ என்னது? இட்லி அவித்தான், செய்யுள் இயற்றினான், கவிதை இயற்றினான். அப்போ இதெல்லாம் என்னது? இதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். செய்யுள் இயற்றினான் இப்போ தான் சொன்னோம். கவிதையும் என்ன பண்ணுவாங்க? இயற்றுவாங்க. ஸோ இதுவும் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஓகேவா? நூல் எழுது, இட்லி அவி, செய்யுள் இயற்றினான், கவிதை இயற்றினான், தென்றல் வீசும், இல்லை வீசுகிறது. இதெல்லாம் நல்லா தெளிவாக படிக்கணும். ஓகேவா? தென்றல் என்ன பண்ணும்? வீசும். தென்றல்னா என்னது? காற்று. அப்போ காற்று வீசியது அப்படின்ட்டு நீங்களே ஈஸியாக சொல்லிடலாம். ஓகேவா? காற்று வீசியது அப்படின்ட்டு நீங்கள் அதை வச்சு ஈஸியாக எடுத்துடலாம். ஓகேவா? செய்யுள் என்ன பண்ணுவாங்க? ஏற்றுவாங்க. கவிதையும் ஏற்றுவாங்க. தோசை என்ன பண்ணுவாங்க? சுடுவாங்க. இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக எடுத்துடலாம். தோசை சுடுவாங்க. தேனை நக்குன்னு சொல்லணும். ஓகேவா? என்ன பண்ணுவாங்க? தேனை கொஞ்சம் கையில் ஊற்றி கொஞ்சமாக நக்குவாங்க. தேனெலாம் குடிக்கலாம் முடியாது. தேனை குடித்தா செத்து போயிடுவாங்க, அவ்வளோதான் அப்புறம். ஓகேவா? தேனெலாம் குடிக்கவே கூடாது நம்ம. ஓகேவா? கொஞ்சம் கொஞ்சமாக கையில் ஊற்றி நக்கணும். ஏன்னா அது என்ன, அது அந்த வளவளப்பு, அந்த கெட்டித்தன்மையெல்லாம் அதில் இருக்கும். ஸோ அதை வந்து நக்குவாங்க. ஓகேவா? அப்போ தேனை நக்கு. ஓகேவா? தண்ணீர் குடித்தான். ஓகேவா? தண்ணீர் குடி, இல்லை தண்ணீரை குடித்தான். ஓகேவா? அப்போ இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். தோசை சுடு, இதுவும் முக்கியம். ஓகேவா? இது எல்லாமே போட்டுருவாங்க. ஓகேவா? சரி, அடுத்து பாருங்கள், பூவை கொய்தான். அப்போ இந்த இடத்துல பூ கொய்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். அதே மாதிரி மலர். ஓகேவா? மலரையும் கொய்தான் அப்படின்ற கான்செப்ட் நம்மளுக்கு தெரியணும். ஓகேவா? மலரையும் கொய்தான்னு சொல்லணும், பூவையும் கொய்தான்னு சொல்லணும். ஓகேவா? இதே மாதிரியே பூன்னு சொல்லிட்டு ஆப்ஷனில் பரின்னு இருக்கும். ஓகேவா? அந்த கான்செப்டையும் நீங்கள் யோசிக்கலாம். அதாவது மலர் கொய்தான், பூ பறித்தான் அப்படின்ற கான்செப்ட் நம்மளுக்கு கரெக்டுன்னு தான் தோணும். ஓகேவா? நீங்கள் ஆப்ஷனில் இந்த கொய்தான் இல்லை அப்படின்னா நீங்கள் பறித்தான் போட்டுக்கலாம். எதுக்கு? இந்த பூவுக்கு.
ஓகேவா. இந்த பூவுக்கு ஆப்ஷனில் பூ கொய்தான் அப்படின்றதுக்கு பதிலாக அங்கே ஆப்ஷனில் கொய்தான் அப்படின்றது இல்லை அப்படின்னா நீங்கள் பறித்தான் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கான்னு பார்க்கணும். ஓகேவா. அப்போ பூவை பறித்தான் அப்படின்றத நீங்கள் எடுத்துக்கலாம். சரியா. அது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான வேர்டில் நம்மளுக்கு வந்துடும். அப்போ உங்களுக்கு இந்த இடத்துல குழப்பக்கூடாது. ஓகேவா. அப்போ மலரை கொய்தான், பூவை கொய்தான் அப்படின்ட்டு நம்ம வந்து நல்லா ரெண்டையுமே தெளிவாக படித்து வச்சுக்கணும். பட் ஆனால் சொல்கிறது என்ன சொல்லுவாங்க, பூ பறித்தான் அப்படி நாமளே என்ன சொல்லுவோம், அந்த பூவை பறிச்சுட்டு வாப்பா அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவோம். ஓகேவா. அப்போ அது கரெக்டு தான். பட் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், பூன்னு இருந்தால் கொய்தான் அப்படின்றதான் நம்ம போடணும். ஓகேவா. அப்போ அந்த கொய்தான் இல்லை அப்படின்னா அடுத்த பட்சத்துக்கு என்னவா மாறணும், பறித்தான் அப்படின்ட்டு இருக்கா அப்படின்ட்டு பார்க்கணும். ஓகேவா. ஆனால் மலருக்கு கன்ஃபார்ம் கொய்தான் தான் வரும். ஓகேவா. மலரை கொய்தான், மலரை பறின்னு வராது. சரியா. மலரை பறின்னு வரவே வராது. அப்போ மலர் கொய்தான். ஓகேவா. அப்போ இது வந்து ரொம்ப 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 முக்கியம். மலர் கொய்தான் ரொம்ப 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 முக்கியம். மது அருந்தினான். ஓகேவா. மது என்ன பண்ணுவாங்க, அருந்துவாங்க. மது குடிப்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. ஓகேவா. மது குடித்தான் அப்படின்னு சொல்லக்கூடாது. தண்ணி தான் குடிப்பாங்க. உடனே அந்த தண்ணி இந்த தண்ணி ஒன்றா அப்படின்னு கேட்கக்கூடாது. ஓகேவா. அப்போ தண்ணீர் குடித்தான், மது அருந்தினான். அப்போ இது ரொம்ப 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 முக்கியமான லாஜிக்கு. ஸோ இதை வந்து நீங்கள் தெளிவாக பார்த்துக்கணும். சரியா. அடுத்து வெற்றிலை தின்றான். வெத்தலை போட்டாம்பா, அவன் வெத்தலை பாக்கு போடுறான்பா அப்படின்ட்டு போட்டான்னு சொல்லக்கூடாது. ஓகேவா. லாஜிக்கில் என்ன சொல்லுவோம், ஒரு பெரிய ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். அந்த ஃபங்க்ஷனில் ஒரு கிரியாணிலாம் விட்டு வெளுத்து கட்டியிருப்பாங்க. கீழே வெத்தலை பாக்கு தருவாங்க. ஓகேவா. நல்லா பிரியாணி, ஆட்டுக்கறி, சிக்கன் கறி அப்படி இப்படின்னு நிறையா போட்டு தாக்கியிருப்பானுங்க. போட்டு தாக்கிட்டு கீழே வெத்தலை பாக்கு கொடுத்தோடனே வெத்தலை பாக்கு அவன் பாருப்பா வெத்தலை பாக்கு ஒன்று வாங்கிட்டு வாங்கப்பா போடுறதுக்கு அப்படின்ட்டு உடனே வாங்கிட்டு வந்துடுவாங்க. அவன் சொல்லுவான், யாரா வெத்தலை பாக்கு போட்டுட்ருக்கான் அப்படிம்பாங்க. வெத்தலை பாக்கு போட்டான்னு சொல்லக்கூடாது, வெற்றிலை தின்றான் அப்படின்றதான் சொல்லணும். அதுதான் கரெக்டான கான்செப்ட். ஓகேவா. நம்ம பேச்சுவழகில் நிறையா தப்பாக பயன்படுத்திக்கிட்டு இருப்போம். அதை கொண்டு வந்து இங்கே அப்ளை பண்ணோம்னா என்னது 100% தப்பாயிடும். ஓகேவா. அப்போ வெற்றிலை தின்றான் அப்படின்றதான் கரெக்டு. ஓகேவா. இதை எப்படி பிரிப்பீங்க, வெறுமை குட்டல் இலைன்னு நீங்கள் பிரிப்பீங்க. ஓகேவா. வெறுமை குட்டல் இலை தான் எப்படி மாறிடும், வெற்றிலை அப்படின்னு மாறிடும். இப்போ வெற்றிலை என்ன பண்ணுவாங்க, தின்றான் அப்படின்றதான் கரெக்டு. வெற்றிலை தின். அடுத்தது ஓவியம் வரைந்தார். அப்போ இதில் ஒரு கான்செப்ட் இருக்குது. இதை வந்து நீங்கள் தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஓகேவா. இப்போ ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டான், ஓவியத்தை கற்பனையில் டேஸ் அப்படின்ட்டு கொடுத்துட்டான். ஓகேவா. ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டான், ஓவியத்தை கற்பனையில் டேஸ் அப்படின்ட்டு கொடுத்துட்டான். ஓகேவா. கற்பனையில் டேஸ் அப்படின்ட்டு கொடுத்துட்டான். அப்போ அந்த டேஸில் என்ன ஃபில் பண்ணுவீங்க, ஆப்ஷனில் வரைந்தார் அப்படின்றதும் இருக்குது, புனைந்தார் அப்படின்றதும் இருக்குது. ஓகேவா. ஓவியத்தை கற்பனையில் வரைந்தாரும் இருக்குது, புனைந்தாரும் இருக்குது. எதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணுவீங்க, கரெக்டாக இந்த இடத்துல தான் லாஜிக் யூஸ் பண்ணணும். அப்போ கற்பனையில் எதையாவது ஒன்று நம்ம வந்து பண்ணி வரைகிறோம் அப்படின்னா அதை புனைந்தார்னு சொல்லணும். ஓகேவா. கற்பனையில் எதையாவது நம்ம வந்து வரைஞ்சோம் அப்படின்னா அதை புனைந்தார் அப்படின்னு தான் சொல்லணும். அதுதான் கரெக்டான லாஜிக்கு. ஓகேவா. இப்போ எதையாவது ஒரு பொருளை பார்த்து நம்ம வந்து அதை அப்படியே வரைஞ்சோம்னா தான் வரைந்தார் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. அப்போ கற்பனையாக அதை வந்து எழுதுறதுன்னா அது வந்து புனைந்தார் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா. இப்போ நிறையா அறிஞர்கள்லாம் இருப்பாங்க. ஓகேவா. அவங்க கற்பனை பண்ணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து நிறையா வந்து எழுதுவாங்க. அதனால் அவங்களுக்குன்னு தனியாக ஒரு புனைப்பெயரை வந்து பயன்படுத்திப்பாங்க. ஓகேவா. அப்போ கற்பனை, அவங்களோட கற்பனையில் ஒரு புனைப்பெயரை உருவாக்கி அவங்க வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்திப்பாங்க. ஓகேவா. இப்போ நிறைய அறிஞர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு வேறு புனைப்பெயர்கள்லாம் எழுதியிருப்பாங்க. நீங்களாம் படிச்சிருப்பீங்க. ஓகேவா. அப்போ இதெல்லாம் வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ ஓவியத்தை கற்பனையில் டேஸ் அப்படின்னு கொடுத்துட்டானா என்ன சொல்லணும், ஓவியத்தை கற்பனையில் புனைந்தான் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா. வரைந்தான் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா கற்பனையாக வந்து என்ன பண்ணுறான், புனையிறான். அப்போ வரைந்தான் அப்படின்ற மீனிங் எதுக்கு வரணும், வேற ஒரு இதை பார்த்து அதை அப்படியே வந்து அங்கே டிட்டோவாக காப்பி பண்ணால் தான் என்ன அது வரைந்தான் அப்படின்னு சொல்லணும். அப்போ இது ரொம்ப 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 முக்கியமானது இந்த இடத்துல. சரியா. அப்போ அந்த கற்பனை அப்படின்ற வார்த்தையை நீங்கள் அந்த இடத்துல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சரியா. அதுக்கு இதுதான் என்ன சொல்லலான்னு வந்தேன், அதுக்கு தான் இப்போ சொல்லியிருக்கேன். சரியா. அப்போ ஓவியம் வரைந்தார், இந்த இடத்துல கற்பனை அதெல்லாம் எதுவும் கொடுக்கல. அப்போ ஓவியம் வரைந்தான். சிற்பம் செதுக்கினான். இதே மாதிரி சிலைன்னு ஒரு வார்த்தை வரும். சிலையையும் என்ன பண்ணுவாங்க, செதுக்குவாங்க. சரியா. அப்போ இது ரெண்டையுமே பார்த்து வச்சுக்கணும். சிற்பத்தையும் செதுக்குவாங்க, சிலையையும் செதுக்குவாங்க. சிலையோட இன்னொரு பேர் தான் என்ன, அது சிற்பம். அப்போ நம்மளுக்கு ரெண்டுமே முக்கியமானது. சரியா. சிலையோட இன்னொரு பேர் தான் என்ன, அது சிற்பம். அப்போ நமக்கு இது ரெண்டுமே முக்கியமானது. அப்போ அடுத்து பாருங்கள், குடம். குடம்னாலும் வனைந்தான் தான். ஓகேவா. பானை வனைந்தான் அப்படின்னு பார்த்தோமா. அப்போ குடத்தையும் வந்து என்ன பண்ணுவாங்க, வனைந்தான் தான். பானை குடம் எல்லாம் ஒரே மாதிரி தானே இருக்குது. அந்த லாஜிக்கை வச்சுக்கோங்க. ஓகேவா. அப்போ குடம் வனைந்தான், பானை வனைந்தான். அடுத்து பாருங்கள், கூடை. ஓகேவா. நம்ம கூரைன்னு சொன்னோம். ஓகேவா. கூரை அப்படின்னா என்ன, அது கூரை வேய்ந்தான் இல்லை வேய்ந்தனர் அப்படின்னு பார்த்தோம். கூரை வேய் அப்படின்னு பார்த்தோம். கூடை முடைந்தார் அப்படின்னு வரும். ஓகேவா. என்ன பண்ணும்,
கூடை முடைந்தான் அப்படின்னு வரணும். அப்போ இதுவும் நம்மளுக்கு ரொம்ப 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 முக்கியமானது. குடம் வனைதல், ஓகேவா, பானை வனைதல், அந்த கான்செப்டை வச்சு நீங்கள் எடுத்துருவீங்க. அப்போ கூரை போட்டனர்னு போட்டால் என்ன போயிடும், தப்பாகி போயிடும். அப்போ கூரை வேய்ந்தான், கூடை கூடை முடைந்தான், கூடையை செய்தான்னு சொல்லக்கூடாது, கூடை செய்தான் அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்போ இது தப்பாகி போயிடும், ஓகேவா, லாஜிக்கே தப்பாயிடும். ஏன்னா ஆப்ஷனில் கூடைன்னு கொடுத்துட்டு கூடை செய்தான் தான் அவன் தப்பாகவே கொடுத்து வைப்பான், ஓகேவா. அப்போ அந்த இடத்துல செய்தானை பார்த்துட்டு ஓகே கரெக்டாக தானே இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது. அப்போ கூடை முடைந்தார் அப்படின்றதான் கரெக்டு, சரியா. அப்போ அந்த கான்செப்ட் நம்மளுக்கு முக்கியம். இப்போ அடுத்து பாருங்கள், கூரை வேய்ந்தான், இது நம்ம முன்னாடியே பார்த்தாச்சு. வீடு கட்டினார், அப்போ வீடு கட்டினார் அப்படின்றது தான் வீடு கட்டுப்பா, நீ என்னைக்குப்பா வீடு கட்டுவ, ஓகேவா அப்படின்னு கேட்குறாங்கல்ல. அப்போ வீடு கட்டினான் அப்படின்றது தான் கரெக்டு. வண்ணம் தீட்டினார், ஓகேவா, வண்ணத்தை என்ன பண்ணுவாங்க, தீட்டுவாங்க, ஓகேவா. அந்த தூரிகை, அந்த ப்ரஷ்ஷு இதெல்லாம் வச்சு என்ன பண்ணுவாங்க, வண்ணத்தை தீட்டுவாங்க. அப்போ வண்ணம் தீட்டினார் அப்படின்றது தான் நம்மளுக்கு கரெக்டான ஒரு கான்செப்டில் அமையும், சரியா. அப்போ வண்ணம் தீட்டினான் இல்லை தீட்டினார். அடுத்தது பாய் பின்னினார், பாய் என்ன பண்ணுவாங்க, பின்னுவாங்க கையில், ஓகேவா, கையில் வந்து பாய் வந்து பின்னுவாங்க. ஸோ அப்போ இது ரொம்ப 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 முக்கியமானது. இதையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. பாய் வந்து செய்தான்னு போட்டக்கூடாது, ஓகேவா, பாய் செய்தான், ஓகேவா, இல்லை பாய் உருவாக்கினான் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது, சரியா. இதெல்லாம் வந்து சென்டென்ஸே மாறும். அப்போ பாய் பின்னினான் அப்படின்றது தான் கரெக்டு, ஓகேவா. பாய் வந்து எந்த ஊரில் ஃபேமஸ்ஸு, பத்தமடையில் பாய் ஃபேமஸ், ஓகேவா. சீனாவோட அதிபருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது இந்த கொண்டு போய் கொடுப்பாங்க, பத்தமடை பாய் வந்து மோடி அவர்கள் வந்து வாங்கிட்டு போய் பரிசாக கொடுப்பாரு, ஓகேவா. அப்போ இதெல்லாம் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. பாய் என்ன பண்ணுவாங்க, பின்னினார். இப்போ அடுத்து பாருங்கள், சுவர் எழுப்பினார் அப்படின்றது தான் கரெக்டு, ஓகேவா. சுவர் என்ன பண்ணுவாங்க, எழுப்புவாங்க, மேலே உயரத்தில் எழுப்புவாங்க, இந்த இரு தான் போடணும், ஓகேவா. அப்போ சுவற்றில் அப்படின்றத நம்ம பிழை திருத்தம் டாப்பிக்கில் பார்த்துருப்போம். சுவற்றில்னு இந்த இட்டு போட்டு எழுதுனா தப்பு, ஓகேவா. சுவரில் அப்படின்றதான் கரெக்டு, சரியா. சுவரில் இதுதான் கரெக்டு, சரியா. அப்போ மதில்னா சுவர்னு நம்மளுக்கு தெரியும், மதில் மேல் பூனை, சுவர் மேல் பூனை அப்படின்ட்டு நம்ம சொல்லணும். அப்போ என்ன அர்த்தம் இந்த இடத்துல, சுவர் எழுப்பினான் இல்லை சுவர் எழுப்பு, உமி கருக்கினான் இல்லை உமி கருக்கு. அப்போ இதெல்லாம் ரொம்ப 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 முக்கியமான கான்செப்ட்டு. உமினா என்ன பண்ணுவாங்க, இப்போ நிறைய இடத்துல வந்து தங்க வேலையெல்லாம் செய்வாங்க தெரியுமா, தங்கத்தை வந்து ஒரு மோதிரமாவோ இல்லை ஒரு ஆபரணமாவோ மாற்றுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த நெல்லுக்கு மேலே இருக்க அந்த உமி இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வச்சுருப்பாங்க, ஓகேவா. அந்த உமியை வச்சுருப்பாங்க. அந்த உமியில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது மேலே தான் வந்து கூட்டி தள்ள மாட்டாங்க, ஏன்னா அது மேலே தான் தங்கத்தை வச்சு உருக்குவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த உருக்கும் போது அந்த சின்ன சின்ன பீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த உமியில் இருக்கும். ஸோ அதை கூட கூட்டி பத்திரமா ஒரு இடத்துல எடுத்து வச்சுருப்பாங்க, அதெல்லாம் அவங்க தூக்கிலாம் போட மாட்டாங்க, ஓகேவா. அப்போ உமியை கருக்குவாங்க, ஓகேவா. வெறும் தங்கத்தை வந்து கருக்க மாட்டாங்க, கூட உமியை வச்சுருப்பாங்க, அந்த உமியில் வச்சு தான் தங்கத்தையே கருக்குவாங்க, சரியா. வெறும் தங்கத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா உருக்கும்போது இதாகி போயிடும், ஓகேவா. அப்போ அதுக்கு டேமேஜ் ஆகக்கூடாதுன்ட்டு பக்கத்தில் உமியில் வச்சு தான் தங்கத்தை வந்து கருக்குவாங்க, சரியா. அப்போ உமி கருக்கினான் இல்லை கருக்கினாள் இல்லை கருக்கு, இதுதான் கான்செப்ட். அப்போ இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் மாத்திரை முழுங்கினான்னு சொல்லக்கூடாது, ஓகேவா. மாத்திரை என்ன பண்ணுவோம், அவன் மாத்திரை முழுங்குப்பா அப்படின்ட்டு இன்னமுமே வீட்டிலலாம் என்ன பண்ணுறாங்க, மாத்திரை முழுங்கிட்டியாப்பா, சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு மாத்திரை போட சொன்னாங்க, சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு மாத்திரை போட சொன்னாங்க, அப்போ மாத்திரை முழுங்கிட்டியா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ மாத்திரை முழுங்குனியா அப்படிங்கிறது தப்பு, முழுங்கினான் அப்படின்னு சொல்லக்கூடாது, மாத்திரை விழுங்கினான் அப்படின்றதான் கரெக்டு. நம்ம பிழை திருத்தம் டாப்பிக்கில் இதெல்லாம் வந்து பார்த்துருப்போம், ஓகேவா. பிழை திருத்தம் அப்படின்ற டாப்பிக்கில் நம்ம ஆல்ரெடி 2 வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணியாச்சு, ஓகேவா. 2 வீடியோ நல்ல தமிழ் எழுத வேண்டுமா அப்படின்ற புத்தகத்திலேருந்து நம்ம அப்லோட் பண்ணியாச்சு, ஸோ அதில் பார்த்துக்கோங்க, ஓகேவா. அப்போ மாத்திரை விழுங்கினான் அப்படின்றது கரெக்டு. அடுத்து பாருங்கள், முறுக்கு தின்றான் அப்பம் தின்றான்லாம் நம்ம பார்த்தாச்சு, ஓகேவா. முறுக்கு தின்றான் அப்பம் தின்றான் பார்த்தாச்சு. தண்ணீர் குடித்தான், அப்போ இந்த தண்ணீர் குடித்தான். அப்போ மது அப்படின்னா என்ன வரும், மதுவும் குடித்தான் போடுவீங்களா, குடித்தான் போட்டால் புகஞ்சிடும், என்ன அர்த்தம், மது அருந்தினான், ஓகேவா. மது அருந்தினான், அப்போ அருந்தினான் வரும், சரியா. அடுத்து பாருங்கள், மாலை, மாலை என்ன பண்ணுவாங்க, கட்டினால் அப்படின்னு போடுவீங்களா, கட்டினால்னு போட்டால் புகஞ்சு போயிடும், ஓகேவா. அப்போ மாலை தொடுத்தால்ன்றதான் கரெக்டு, ஓகேவா. மாலை கட்டினால், எப்போ ஒரு மாலை கட்டுப்பா, கடைக்கு போகிறோம், எப்போ ஒரு மாலை சீக்கிரம் கட்டி கொடுப்பா, கோயிலுக்கு போகிறோமா அப்படின்னு சொல்லி மாலையை கட்டி தருவாங்க. நாம் என்ன சொல்லுவோம், மாலையை கட்டி கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லுவோம். பட் ஆனால் அது தப்பு, அப்படி போட்டிங்கன்னா தப்பாயிரும். ஸோ மாலை தொடுத்தால் அப்படின்றது தான் கரெக்டான கான்செப்ட், சரியா. மாலை தொடுத்தால் அப்படின்றது தான் கரெக்டான கான்செப்ட். அப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ கடைக்கு போனால் ஒரு மாலை கட்டி கொடுங்கப்பான்னு கேட்கக்கூடாது, மாலை தொடுத்து கொடுங்க அப்படின்னு நீங்கள் கேட்கணும். பார்க்குறவங்க புதுசாக பார்ப்பாண்டே, யாரா அவன் மாலை தொடுத்துக்கிடுத்துன்னு பேசிகிட்டு இருக்கான், பார்ப்பானுங்க, கண்டிப்பாக பார்க்க தான் செய்வானுங்க, சரியா. அப்போ மாலை தொடுத்தால் அப்படின்றது கரெக்ட், மாலை தொடுத்தான் தொடுத்தால் அப்படின்றதான் கரெக்ட். அடுத்து பாருங்கள், ஆடை, ஆடை நெய்தார் அப்படின்னு வரணும், ஓகேவா. ஆடை நெய்தார்னு வரணும். சப்போஸ் உங்களுக்கு ஆப்ஷனில் இந்த நெய்தார் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு நான் சொல்கிறேன், ஓகேவா. இந்த ஆப்ஷனில் நெய்தார்
நெய்தார் கொடுக்கல, நெய்தார் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கல அப்படின்னா வடிவமைத்தார் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து வைப்பாங்க. ஓகேவா, வடிவமைத்தார். ஓகேவா, அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கண்டிப்பாக இருக்கும். சரியா, இந்த வடிவமைத்தார் வைப்பாங்க. நெய்தார் இல்லை அப்படின்னா நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில வேர்ட்லாம் வந்து நீங்கள் அதுக்கு தான் நல்லா பார்த்து வச்சுக்கணும். அதுக்காக தான் நம்ம இந்த வீடியோவை மேக் பண்ணுறது. ஓகேவா, இப்போ இந்த நெய்தார் கொடுக்கல, அப்போ ஆப்ஷனில் இன்னொன்று வார்த்தை என்ன இருக்கும், வடிவமைத்தார் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும். ஸோ நீங்கள் அதை எடுத்துக்கலாம் அந்த இடத்துல. சரியா, இப்போ இன்னொரு டவுட் வரும், ஆடைன்னு கொடுத்துட்டு நெய்தாரும் கொடுத்துட்டாங்க, வடிவமைத்தாரும் கொடுத்துட்டாங்க, நாங்கள் எது எடுத்துக்கிறதுன்னு கேட்டால் நெய்தார் தான் எடுத்துக்கணும். சரியா, நெய்தார் தான் நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு. சப்போஸ் இந்த நெய்தல் அப்படி இந்த நெய்தார் அப்படின்றது இல்லை அப்படின்னா வடிவமைத்தார்ன்ற ஆப்ஷன் கண்டிப்பாக நம்மளுக்கு இருக்கும். ஓகேவா, அப்போ ஆடை நெய்தாரும் வரலாம், வடிவமைத்தார் அப்படின்னும் வரலாம். ஓகேவா, அப்போ நம்மளுக்கு ரெண்டுமே முக்கியமானது. சரியா, நீங்கள் ரெண்டுத்தையும் பார்த்து வச்சுக்கணும். அடுத்தது மரத்தை வெட்டினான் அப்படின்றது நம்ம முன்னையே பார்த்தாச்சு. அப்போ கிளையை வெட்டுன்னு சொல்லணுமா, என்ன சொல்லணும், கிளையை வெட்டுன்னு போட்டால் புகஞ்சு போயிடும், கிளையை ஒடித்தான் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா, கிளையை ஒடித்தான் இல்லை கிளையை ஒடி அப்படின்றதான் கரெக்டு. அடுத்தது பாருங்கள், காய் கனி முறுக்கு இது எல்லாமே தின்றான் தான் வரணும். ஓகேவா, பாருங்கள் காயாகவும் சரி, ஓகேவா, கனி, அப்புறம் இந்த முறுக்கு, ஓகேவா, அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அப்பம், இது எல்லாமே என்ன வரும், தின்றான் அப்படின்றது தான் வரும். அதாவது எல்லாம் ஒரே இடத்துல கொடுத்துருக்கானுங்க. ஓகேவா, காய் கனி முறுக்கு அப்புறம் அப்பம், இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, அப்பம் இது எல்லாமே தின்றான் அப்படின்னு வரணும். பால் மோர் பழச்சாறு இது எல்லாமே என்ன வரும், பருகுதல் அப்படின்னு வரணும். ஸோ இதெல்லாம் ரொம்ப 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 முக்கியமானது நம்மளுக்கு. சரியா, இதெல்லாம் என்னது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ பால் மோர் பழச்சாறு இது எல்லாமே என்னது, பருகுதல். சரியா, நம்ம பால் மட்டும்தான் பருகுதல்னு பார்த்துருப்போம், மோர்னாலும் சரி பழச்சாறுனாலும் சரி இது எல்லாமே பருகுதல் தான் வரணும். ஓகேவா, அப்போ முறுக்கு தின்றான் மட்டும் சொல்லக்கூடாது, காயையும் தின்றான் தான் சொல்லணும், கனியையும் தின்றான் தான் சொல்லணும். பின்னாடி காய்கறி அப்படின்னு ஒரு வார்த்தை வந்தால் தான் அரின்னு வரும். ஓகேவா, காய்கறியை அரி அப்படின்ட்டு நம்ம பயன்படுத்தணும். சரி, அடுத்து பாருங்கள், ஊறுகாய். ஓகேவா, பச்சடி தேன், தேனை நக்குதல்னு தெரியும். அப்போ ஊறுகாயும் நம்ம நக்கி தான் சாப்பிடணும். ஒரே முட்டுக்காலம் அவ்வளோ எடுத்து கொட்டினோம்னா வாயெல்லாம் என்ன ஆகும், புகஞ்சு போயிடும், வயிறே போயிடும். அப்போ என்ன பண்ணும், ஊறுகாயும் நக்குதல் தான் கரெக்டான ஆன்சர். சரியா, அப்போ தேன், பச்சடி தேன், தேனை நக்குதல் அப்படின்னா தேனை நக்கு அப்படின்றது தான் கரெக்டான வார்த்தை. அடுத்தது திலகம், திலகமும் இடுதல் வரும். ஓகேவா, இப்போ நீங்கள் எங்கிட்ட போருக்கு வந்து போகிறீங்க அப்படின்னா வெற்றி திலகத்தை உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெத்தியில் வந்து இட்டு விடுவாங்க. ஓகேவா, நெத்தியில் வெற்றி திலகத்தை இடுவாங்கன்னு தான் சொல்லணும், திலகத்தை வச்சு விடுங்கன்னு சொல்லக்கூடாது. ஓகேவா, அப்போ திலகம் இடுதல். சரி, அப்போ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது மாலை பூ, இது எல்லாமே சூடுதல். ஓகேவா, மாலை பூ, பூ பாருங்கள் இது எல்லாமே, அதாவது உங்களுக்கு என்ன தோணுன்னா பூ பறித்தால் வராதா, ஓகேவா, பூ பறித்தால் இல்லை பூ கொய்தல் மாலை தொடுத்தல் வராதா அப்படின்னா அது இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறும். இந்த இடத்துல எதோ மென்ஷன் பண்ணுறாங்கன்னா இதை வைக்கிறதுக்காக மென்ஷன் பண்ணுறாங்க, இந்த மாலை இந்த பூயும் தலையில் வைக்கிறதுக்காக மென்ஷன் பண்ணுறாங்க. அப்போ தலையில் வெய்யுங்கன்னு சொல்லக்கூடாது, மாலையை சூடு பூவை சூடு அப்படின்னு சொல்லணும். ஓகேவா, அப்போ அந்த இடத்துக்கும் இந்த இடத்துக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ நீங்கள் அதை பார்த்துக்கணும். சரியா, அப்போ மாலையை சூடு பூவை சூடு அப்படின்றது நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். பாட்டு கூட நிறையா பாட்டில் வரும், பூவை சூடி பொட்டு முண்டை அப்படின்ட்டு பாட்டெலாம் கூட வரும். ஓகேவா, அப்போ இதெல்லாம் நீங்கள் வந்து நல்லா வந்து பார்த்து வச்சுக்கோங்க. சரியா, அப்போ அடுத்து பாருங்கள், மணப்பொருள்கள், மணப்பொருள்களை என்ன பண்ணுவாங்க, பூசுவாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், சந்தனம், சந்தனத்தை பூசுதல் அப்படின்ட்டு வரும். ஓகேவா, சந்தனத்தை பூசு இல்லை பூசுதல்னு வரும். மணப்பொருட்களும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வாசனை, இதையும் பூசுதல் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஓகேவா, அப்போ இதையும் நீங்கள் வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பார்த்து வச்சுக்கோங்க. வாசனை பொருட்கள் மணப்பொருட்களையும் பூசுதல். ஓகேவா, இப்போ இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. சரியா, அப்புறம் நீங்கள் இதெல்லாம் வந்து ஈஸியாக ஞாபகம் வைக்கணும். பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராக மேக்கப் போடுவாங்க, நிறையா பூசுவாங்க அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, ஏன்னா அது மணப்பொருட்கள் தானே, அதெல்லாம் வாசனை திரவியங்கள் தானே, அப்போ அதெல்லாம் பூசிப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஷார்ட்கட்டுக்காக தான் சொல்கிறது. ஓகேவா, யாரை இழிவுபடுத்தணுன்ற நோக்கத்துக்காக சொல்கிறது கிடையாது. அடுத்து பாருங்கள், சேலை, சேலை உடுத்தல்னு சொல்லணும், கட்டுதல்னு போட்டுறவே கூடாது. தயவு செஞ்சு நல்லா பார்த்து வச்சுக்கோங்கப்பா, நீ சேலை கட்டுப்பா, சுடிதார்லாம் போடாத, நீ சேலை கட்டிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி போட்டிங்கன்னா தப்பாகி போயிடும். தயவு செஞ்சு இன்ட்ரெஸ்ட்டாக நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்த்து வச்சுக்கோங்க, அதுக்காக தான் சொல்கிறது. அப்போ என்ன அர்த்தம், சேலை சட்டை ரெண்டுமே உடுத்தல்னு தான் சொல்லணும். ஓகேவா, சேலை சட்டை ரெண்டுமே உடுத்தல் அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் என்ன சொல்லக்கூடாது, உடுத்தல் அப்படின்னு சொல்லணும். நீங்கள் என்ன சொல்லக்கூடாது, கட்டுதல்னு சொல்லக்கூடாது. ஓகேவா, அப்போ என்ன அர்த்தம், தாலி கட்டுதல். என்னப்பா மேரேஜ் ஆச்சு சீக்கிரம் தாலி கட்டியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்புறம் இன்னொன்று என்ன சொல்லுவாங்க, நிறைய படத்தெல்லாம் பார்ப்பீங்க, டே இப்போ கட்டுறா தாலி அப்படிம்பாங்க. ஓகேவா, அப்போ தாலி கட்டுதல் அப்படின்றது கரெக்டு. சேலை சட்டை என்ன பண்ணுவாங்க, உடுத்தணும். சரியா, அப்போ உடுத்தணும்னா உடுத்தல். அடுத்து மேளம், கட்டி மேளம் மேளம் கொட்டுங்கப்பா அப்படிம்பாங்க. அப்போ மேளம் கொட்டுதல். சரியா, மேளம் என்ன பண்ணுவாங்க, கொட்டுதல். அப்போ இதுவும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது புல்லாங்குழல், புல்லாங்குழல்னு போட்டு ஆப்ஷனில் வாசித்தல் அப்படின்ட்டு கொடுப்பாங்க.
ஓகேவா. புல்லாங்குழல்னு போட்டு வாசித்தல் அப்படின்னு ஆப்ஷனில் வைப்பாங்க. இது போட்டிங்கன்னா தப்பாகி போயிடும். நம்ம உடனே மைண்டு போகும், புல்லாங்குழல வாசிப்பாங்கல்ல, ஆமாம் புல்லாங்குழல் வாசிப்பாங்க அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம், சரி வாசிப்பாங்க, சரி ஓகே வாசிச்சா சவுண்டு வரும் அப்படின்ட்டு நீங்கள் நினைப்பீங்க. பட் புல்லாங்குழல் என்ன பண்ணுவாங்க, ஊதுவாங்க. ஓகேவா, வாயில் ஊதுனா தான் சவுண்டே வரும். அப்போ புல்லாங்குழல் ஊதுதல் அப்படின்றது தான் கரெக்டான வார்த்தை. சரியா. மேளம் கொட்டுதல், தாலி கட்டுதல், அப்போ இதெல்லாம் ரொம்ப 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 முக்கியம். ஓகேவா. இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், சேலைனாலும் சரி சட்டைனாலும் சரி உடுத்துதல் தான் போடணும். மணப்பொருட்கள் என்ன பண்ணுவாங்க, வாசனை பொருட்களை பூசிப்பாங்க. அப்போ பூசுதல் அப்படின்னு நம்ம சொல்லணும், ஈஸியாக வந்து சொல்லணும். மாலை, அதுக்கப்புறம் பூ, இதெல்லாம் என்ன வரும், சூடுதல். ஓகேவா. காமனாக வந்து அதுக்கு தகுந்த ஆப்ஷன் வச்சு தான் நம்ம வந்து செட் பண்ண முடியும். ஓகேவா. அடுத்து பாருங்கள், மேளம் கொட்டுதல், புல்லாங்குழல் ஊதுதல், சங்கு பாருங்கள், சங்கு முழங்குதல். அப்போ நம்ம பாரதிதாசன் ஒரு பாட்டு எழுதியிருப்பார், சங்கே முழங்கு சங்கே முழங்கு அப்படின்ட்டு ஒரு பாட்டு எழுதியிருப்பார். அப்போ நீங்கள் அந்த பாட்டை படிச்சிருந்தீங்கன்னா கூட நீங்கள் ஈஸியாக வந்து நீங்கள் வந்து கான்செப்டை லாஜிக்கை ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ சங்குனா என்னது, முழங்குதல். ஓகேவா. அடுத்து பாருங்கள், கத்தி. கத்தி எதுக்கு பயன்படுத்துவாங்க, சின்ன சின்னதாக வெட்டுறதுக்கு பயன்படுத்துவாங்க, இல்லை குத்துறதுக்கு பயன்படுத்துவாங்க. அப்போ பாருங்கள், கத்தினா வெட்டுதல் அல்லது குத்துதல் ரெண்டுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா. இப்போ வெட்டுதல்னா என்னது, கத்தி எடுக்கிறாங்க, சின்ன சின்னதாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொடி பொடியாக வெட்டுறாங்க. ஓகேவா, பொடி பொடியாக வெட்டுறாங்க. அப்போ வெட்டுதலுக்கு கத்தி யூஸ் பண்ணிப்பாங்க. இல்லை ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்தை வெட்டுறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கத்தி வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிப்பாங்க. அதே மாதிரி குத்துதல் அப்படின்னா நிறைய பேர் கொலை பண்ணுறதுக்கு கூட கத்தியை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா. குத்துதல்னா என்னது, கொலை பண்ணுறது. ஓகேவா. அப்போ இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த கத்தினா எதுக்கு பயன்படுத்துவாங்க, கொலை பண்ணுறதுக்கு, இல்லை ஏதோ வெட்டுறதுக்கு அப்படின்ட்டு பயன்படுத்திக்கிறாங்க. ஓகேவா. வெட்டி தான் ஆக்சுவலாக கொலை பண்ணுவாங்க, இருந்தாலும் நம்ம அதெல்லாம் சொல்லக்கூடாது. பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன். ஓகேவா. கத்தினா வெட்டுதல் அல்லது குத்துதல். அடுத்து பாருங்க, ஈட்டி வந்து என்னது, எரிதல்னு அர்த்தம். ஓகேவா. ஈட்டி என்ன பண்ணுவாங்க, எரிவாங்க. ஈட்டி எரிதல் தான் நம்ம வந்து அந்த கேம் பேரே சொல்லுவோம். ஓகேவா. ஜாவ்லின் த்ரோ அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது என்னது, ஈட்டி எரிதல் அப்படின்றதான் சொல்லணும். அம்பு என்ன பண்ணுவாங்க, அம்பு விட்டார்னு சொல்லக்கூடாது, அம்பு எய்தல் நம்ம சொன்னோம், நம்ம ஸ்டார்டிங்லேயே சொன்னோம், அம்பு எய்தல். ஓகேவா. ஈட்டி எரிதல், அப்போ எய்தலுக்கும் எரிதலுக்கும் வந்து வித்தியாசம் தெரியணும். ஓகேவா. ஈட்டி எரிதல், அம்பு எய்தல். கத்தி என்ன பண்ணுவாங்க, வெட்டுதல் அல்லது குத்துதல், ரெண்டுமே நமக்கு ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா. அடுத்தது குண்டு. எப்பா எவனோ ஒருத்தன் குண்டு போட்டாமா, அந்த குண்டு வெடிச்சிருச்சுப்பா அப்படின்னு சொல்கிறோமா. ஓகேவா. எவனோ ஒருத்தன் குண்டு போட்டான், குண்டு வெடிச்சிருச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோமா. அப்போ குண்டு வெடித்தல். ஓகேவா. அப்போ இதுவும் நம்மளுக்கு ரொம்ப 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 முக்கியம். ஸோ இது எல்லா கான்செப்ட்டுமே ரொம்ப முக்கியம். அப்போ பாருங்கள், குண்டு வெடித்தல், அம்பு எய்தல் உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஈட்டி எறிதலும் நீங்கள் போட்டுருவீங்க. கத்தி என்ன பண்ணும், வெட்டுதல் அல்லது குத்துதல். அப்போ இதெல்லாம் ரொம்ப 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 முக்கியமானது. ஓகேவா. இவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வினை மரபு சொற்கள். ஓகேவா. இதே மாதிரி இன்னும் நிறையா இருக்குது. சரியா. இப்போ நாம் பார்த்தது வந்து என்ன பார்த்துருக்கோம், வினை மரபு சொற்கள் மட்டும்தான் பார்த்துருக்கோம். இன்னும் இதே மாதிரி பார்த்திங்கன்னா தொகை மரபு இருக்குது. ஓகேவா. இதே மாதிரி தொகை மரபு இருக்குது. அடுத்தது பால் மரபு இருக்குது. சரியா. பால் மரபு இருக்குது. இளமை பெயர் மரபுகள்லாம் இருக்குது. சரியா. விலங்குகளுக்கான இளமை பெயர் மரபு, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தாவரங்களுக்கான இளமை பெயர் மரபு. ஓகேவா. இளமை பெயர் வந்து தாவரங்களுக்கும் வந்துடும், விலங்குகளுக்கும் வந்துடும். ஓகேவா. தாவரங்களுக்கும் வந்துடும், விலங்குகளுக்கும் வந்துடும். இதெல்லாம் நம்ம ஒவ்வொரு வீடியோவாக அப்லோட் பண்ணுவோம். ஸோ பண்ணும்போது நீங்கள் அப்படியே கண்டினியூஸாக அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க. ஓகேவா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பால் மரபும் இருக்குது. ஓகேவா. பால் மரபும் நம்ம அப்லோட் பண்ணுவோம், அதையும் பாருங்கள். அடுத்தது திணை மரபுன்னு ஒன்று இருக்குது. சரியா. திணை மரபு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகேவா. உயர்திணை அக்ரிணைன்னு சொல்லிட்டு கரெக்டான வார்த்தையில் தான் கரெக்டாக பயன்படுத்தணும். இப்போ உதாரணத்துக்கு சொன்னோன்னா பறவைகள், பறவைகள் பறந்ததுன்னு சொல்லக்கூடாது. ஓகேவா. பறந்தது அப்படின்னு சொல்லக்கூடாது. நம்ம என்ன சொல்லணும், பறந்தன அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த மாதிரி திணை மரபுகள்லாம் நிறையா இருக்குது. நம்ம அதையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்க்கணும். அப்போ ஒவ்வொன்றா நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிட்டே வரலாம். சரியா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. எல்லா தமிழ் இம்பார்ட்டண்ட் அவுட் சோர்ஸுமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சிலபஸ் வைஸாக நம்ம வந்து முடிச்சுக்கிட்டே வரலாம். ஓகேவா. எல்லாருமே கேட்டுட்ருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பாசிவா புக் வந்து நீங்கள் வந்து இன்னும் ஃபினிஷ் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருக்காங்க. ஸோ நம்ம ஒவ்வொரு வீடியோவாக நம்ம வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே வந்துட்டுருக்கோம். ஓகேவா. அந்த ஒவ்வொன்றா இப்போ பாசிவா புக் வந்து ஏன் அப்லோட் பண்ணல அப்படின்னா அதுக்கு வந்து நமக்கு சரியான போதுமான டைம் இல்லை. ஓகேவா. ஆனால் இப்போ அதையும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேவா. அதுவும் கூடிய சீக்கிரத்தில் அப்லோட் பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்ம இந்திய விடுதலை போராட்ட வரலாறு புக்கு பார்த்திங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாகவே ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஓகேவா. அது வந்து கம்ப்ளீட்டாக நம்மளோட யூடியூப் சோர்ஸ்லேயே இருக்குது, நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஓகேவா. நீங்கள் எந்த யூடியூப் சோர்ஸும் பார்த்தேவில்லை, இதில் கம்ப்ளீட்டாகவே இருக்கும். சரியா. பிளேலிஸ்ட் போட்டு கிரியேட் பண்ணியாக நம்ம வந்து வச்சுருக்கோம். அதே மாதிரி இன்னும் வந்து கமெண்ட்ஸில் என்ன சொல்கிறீங்கன்னா, நீங்கள் வந்து தமிழுக்கு வந்து பிளேலிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகேவா. தமிழுக்கு பிளேலிஸ்ட்டு நம்ம கிரியேட் பண்ணி வைக்கலாம். ஓகேவா. அதையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் சொல்லியிருக்கோம், அதையும் வந்து அவங்க பண்ணுவாங்க. ஓகேவா. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து படிங்க. ஓகேவா. டைம் கிடைக்கும் போதே வந்து பார்த்திங்க அப்படின்னா படிங்க. ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.